எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்க சதீஷ். நம்மளோட கடலுடைய தொடர்ல அடுத்த எபிசோட். இன்னைக்கு தான் நம்ம ஷிப் கான்ட்ராக்டோட லாஸ்ட் நாள். எஸ், நம்ம பேக்லாம் பேக் பண்ணியாச்சு. இன்னும் 1/2 மணி நேரத்துல நம்ம ஷிப்பை விட்டு கிளம்ப போறோம். எஸ், நான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்ல முன்னாடியே சொன்னபடி எல்லாமே சைன் பண்ணியாச்சு. ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கீ கார்டை கொடுத்துட்டு பாஸ்போர்ட்டையும் சீமென்ஸ் புக்கையும் கலெக்ட் பண்ணணும். அது எப்படி தருவாங்கன்னா ஷிப்புக்கு வெளியே வச்சு தான் தருவாங்க. ஸோ அதுதான் வந்து ஷிப் ரூல். ஸோ இப்போ அதுக்கு தான் நம்ம போகிறோம். அது வாங்கிட்டு நம்ம வந்து டாக்ஸி ஷிப்பை அரேஞ்ச் பண்ணுறாங்க. இங்கேருந்து 90 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். எங்கள் குசாடாசியில் இப்போ நம்ம இருக்கிறது குசாடாசிலேருந்து இஸ்மீர் போர்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ இஸ்மீர்லேருந்து இஸ்தான்புல் போக போகிறோம். இஸ்தான்புல்லேருந்து மும்பை போக போகிறோம். மும்பையிலேருந்து சென்னை போகிறது தான் பிளான். ஆனால் என்னோட ஃபேமிலி ஒரு ட்விஸ்ட் அடிச்சிட்டாங்க. ஸோ மும்பையில் எனக்கு ஏதோ ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அது உங்களுக்கு இன்னும் நான் போக போக சொல்கிறேன். ஸோ அது வந்து அன்எக்ஸ்பெக்டட். ஓகேங்களா? ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டியை போயிட்டு பேக் செக் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம். செக்கிங் முடிச்சு வெளியே வந்தாச்சுங்க. ஸோ நம்ம கூட இன்னொருத்தர் வர போறாரு. இந்த போர்ட்டில் நம்ம 2 பேர் மட்டும்தான் நம்ம வந்து டிசம்பர்க்கு ஆகுறோம். ஸோ எஸ், இதுதான் நம்ம கேங்வே. இந்த வழியாக தான் வெளியே வந்தது. ஸோ நம்ம பேகு ரெடியாக இருக்கு. இன்னும் ஒருத்தருக்காக வெயிட்டிங். அவர் வந்தார்னா கிளம்ப வேண்டியதான். இன்னைக்கு நம்ம பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷிப்பும் நிற்குது. ஸோ குசாராசி போர்ட், இங்கிருந்து தான் டாக்ஸி எடுத்து போக போகிறோம். அப்படியே வந்து நம்ம போர்ட் ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம். ஸோ இவங்க கையில் தான் நம்ம பாஸ்போர்ட்டும் ப்ளஸ் சீமென்ஸ் புக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க தான் நம்மளுக்கு பாஸ்போர்ட்டு சீமென்ஸ் புக்கும் தருவாங்க. ஸோ நம்ம பேக்கில் ரெடியாக இருக்குது. நம்ம 2 பேர் தான், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சீக்கிரமாக முடிஞ்சிடும். நம்ம கூட நம்ம இந்த ஹெச்ஆர் ஆப்ரேஷன்லேருந்து ஒர்க் பண்ணுறவங்க கூட இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்மளை அதை பாஸ்போர்ட்லாம் வாங்கி கொடுத்து வழி அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதாங்க, இப்போ போர்ட் ஏஜென்ட்கிட்ட இருந்து பாஸ்போர்ட்டும் சீமென்ஸ் புக்கும் வாங்கியாச்சு. போர்ட் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா இந்த குசாடாஸில் இருக்க போர்ட் ஏஜென்ட், அவங்க கையில் நம்ம பாஸ்போர்ட்டு சீமென்ஸ் புக்கும் போயிடும். ஸோ அவங்க வந்து இதில் வந்து நம்ம என்ன ஷிப்பு, எங்கேருந்து வரோம், ஏது என்ன எல்லாமே வந்து இப்போ இது சின்ன வீசா, ஒரு குட்டி வீசா மாதிரி ரெடி பண்ணி தருவாங்க. டிரான்சிஸ்ட் வீசான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம டர்க்கியில் இருந்தானே டிரான்சிஸ்ட் ஆகி போகிறோம், அதனால வந்து டிரான்சிஸ்ட் வீசா அட்டாச் பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஷிப்பே பே பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட இன்னொரு ஷிப்பு நிற்குதுன்னு உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? இது வந்து செலஸ்டியல் ஷிப்பு. இந்த ஷிப்ல இருந்தும் நிறைய பேர் டிசம்பர்க்கு ஆகுறாங்க, மீன்ஸ் ரிலீவ் ஆகுறாங்க. இப்போ நம்ம ஷிப்ல இருந்து நம்ம 2 பேர் மட்டும்தான், மீன்ஸ் நம்மளுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கார்ல, இவரும் நானும் மட்டும்தான் இறங்குறோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே இஸ்தான்புல், அங்கே தான் நிறைய பேர் இறங்குவாங்க ஏறுவாங்க. ஏன்னா தான் பிக் போர்ட். இது வந்து பிக் இம்பார்ட்டன்டான போர்ட்டு கிடையாது, ஒரு டவுன் போல சொல்லலாம், சிட்டியும் சொல்லலாம். ஓகே. ஸோ நம்ம 2 பேர் தான் இறங்குறோம். ஸோ மொத்தமாக நிறைய பேர் இருக்கும். ஸோ இப்போ எதுக்கு நின்றுட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. நம்ம ஃபோட்டோலாம் இப்போ பயோமெட்ரிக் எடுப்பாங்க இல்லையா, நம்ம ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுப்பாங்க. ஆல்ரெடி விசா கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சின்னதாக அதில் ஸ்டாம்ப் அட்டாச்மெண்ட் இருந்தது, பார்த்தேன். ஸோ இப்போ வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் டாக்ஸியில் ஏறி போக வேண்டியதான். சரி வாங்க நம்ம அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பலாம். ஃபேஸ் கண்ட்ரோல் முடிச்சாச்சுங்க. ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விட்டாங்க. இப்போ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாருமே க்ரூ தான். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ முடிச்சாச்சு. இங்கே பாருங்க, ஒருத்தர் எல்லாரும் கிளம்ப சொல்லிட்டாரு. இந்த எல்லாரும் கிளம்புறோம். போயிட்டு நம்மளுக்கு ஒரு டாக்ஸி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அந்த டாக்ஸியில் ஏற போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் போர்ட்டில் இருக்க செக்யூரிட்டி செக்கிங் இருந்தது. ஸோ செக்யூரிட்டி செக்கிங்கில் என்ன ஆச்சுன்னா, நம்ம பேக்கில் நம்ம தீக்காத்தூள் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதை ஏன் வேஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் பேக்கில் வச்சு கொண்டு வந்தேன். அதை ஓப்பன் பண்ணு, திறந்து காமி, அதை எடுத்து மூஞ்சிலாம் பார்த்து நெடி ஏறி அவஸ்தைப்பட்டு அதுக்கப்புறம் அமுச்சு விட்டாங்க. நமக்கு அவஸ்தை இல்லைங்க, அவனுக்கு தான் அவஸ்தை. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன், திஸ் இஸ் வெரி ஹெர்பல் ஃப்ரம் இந்தியா ஃபார் டேக்கிங் பாத் அந்த சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க வெரி குட்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. நான் நினைச்சேன் அப்பயே இது பேசாம தூக்கி போட்டுடலாமான்னு. சரி பார்ப்போம், ஏர்போர்ட்ல மறுபடியும் இந்த சீக்காவை ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்றாங்கன்னு பார்ப்போம். நம்மளுக்கு என்ன, நம்ம சீக்கா தானே கொண்டு போறோம். ஸோ அதனால வந்து நம்ம திரும்பி எடுத்து பேக்லேயே வச்சுக்கிட்டேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா வரும்போது யாரையும் செக் பண்ணவே இல்லை, போகும்போது தான் செக் பண்றாங்க. சரி ஓகே எதுவோ. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு இங்கேருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். நான் டாக்ஸி இருக்குன்னு நினைச்சேன். ஆனால் இத்தனை பேர் இருக்காங்கனால பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார் பஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க, ஷட்டில் பஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க சொன்னாங்க. பார்க்கலாம், எது வருதுன்னு பார்க்கலாம். பார்த்து அதில் ஏறி ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டியதான். அடுத்தது நம்ம சொன்ன பஸ் வந்துடுச்சுங்க. இது பஸ்ஸா வேணானே தெரியல, பட் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம போக போகிறோம். நம்ம க்ரூவோட லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், லக்கேஜ்லாம் லைனாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ பெரிய லக்கேஜ்லாம் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் சின்ன லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. பட் ஆனால் எங்கே நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் இடம் தான் இருக்குது, எப்படி வைப்பாங்கன்னு தெரியல. பட் எப்படியும் அவங்க வச்சிருவாங்க. நம்ம பெரிய பேக்கேஜ், நம்ம பெரிய லக்கேஜை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்து உள்ளே வச்சுட்டு சின்ன லக்கேஜை இங்கே வச்சுருக்காங்க. ஏன்டா சின்ன லக்கேஜ் தனியாக விட்டீங்கன்னு கேட்டால்,
அது அப்புறமா வைப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது நம்ம இதில் ஏறி தான் நம்ம வந்து இஸ்மீர் போர்ட்டுக்கு போக போகிறோம். ஓகே, மிச்ச லக்கேஜ்லாம் எடுத்து உள்ளே வர சொல்கிறாங்க. ஸோ எல்லாரும் வந்து உள்ளே ஏறுறாங்க. இந்த வேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. இதில் ஒரு எத்தனை பேர் உட்காந்து போகலாம், ஒரு 15 பேர் உட்காந்து போகலாம் போல இருக்கு. ஸோ எல்லாரும் எப்படி ஏற சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம ஊரில் சீட் போடுற மாதிரி நான் சீட் போட்டு வந்துட்டேன். ஸோ அந்த சீட்டில் யாரும் உட்கார முடியாது. ஸோ நம்ம ஊர் பழக்க வழக்கம் எங்கேயும் விட்டு போதான்னு பாருங்களேன். இது என்ன வண்டி இது? ஆஹா, பென்ஸுங்களாங்க அந்த வண்டி. பென்ஸில் வேணாம். ஓ, பென்ஸில் லாரியா இருக்கும்போது வேன் இருக்கக்கூடாதா? ஓகே, இட்ஸ் மைன். நம்ம பேக் போட்டு வச்சதுனால யாருன்னு கேட்குறாங்க. ஓகே, ஆல்ரைட். நம்ம அப்படியே போய் உட்காந்துடலாம் நம்ம சீட்டில். இதுதான் நம்ம போட்டு வச்ச பேகு. நம்ம சீட்டில் உட்காந்தாச்சு. எல்லாரும் அவங்க சீட்டில் உட்காந்தாச்சு. கிளம்ப வேண்டிதான். எல்லாருமே இஸ்மீர் தான். ஸோ 90 கிலோமீட்டர் ட்ராவல்னால எப்படி ஒரு 1 ஹவர் ட்ராவல் இருக்கும். அப்படியே தூங்கிக்கிட்டே போகலாம். அடுத்த ஸ்டாப்பு இஸ்மீர் தான். அங்கே போயிட்டு ஃப்ளைட் ஏற வேண்டியதான். 1 hour later. ஃபைனலி இஸ்மீர் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஏர்போர்ட்டே கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து அவங்கவுங்க பேக் எடுத்துட்டு லைனில் நிற்கிறாங்க. இந்த ஏர்போர்ட் பார்க்கும்போது நம்ம ஏர்போர்ட் எவ்வளோ தேவலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தள்ளிட்டு போகிறாங்களே இந்த ட்ராலி, இந்த ட்ராலிக்கு 50 டர்க்கிஷ் லீரா கேட்குறாங்க. ஸோ நான் போயிட்டு கேட்டேன். ட்ராலி எடுக்கிற இடத்துல போனால் ஒரு ஆள் நிற்கிறாரு டோக்கன் போட்டுட்டு. என்னப்பான்னு கேட்டால் ஒரு 50 டர்க்கிஷ் லீரா கேட்குறாரு. நம்ம ஊர் கரன்சிக்கு ஒரு 100 ரூபா வரும். அது நம்ம ஊர்லலாம் ஃப்ரீ தான் தள்ளிட்டு போகிற வண்டி. சரி நம்ம அப்படியே தள்ளிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன், வாங்கலை. 1 hour later. 2 hours later. 3 hours later. இஸ்தான்புல் வந்தாச்சுங்க. இப்போ ஃப்ளைட் விட்டு இறங்க போகிறோம். துபாயில் இருக்க எமிரேட்ஸு இல்லை தோஹாவில் இருக்க கத்தார் ஏர்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் ரொம்ப லக்ஸூரியஸாக மாடர்னாகவும் இருக்கும். ஸோ அதே போல் தான் இந்த ஏர்போர்ட்டும். ஸோ எஸ், இங்கே பாருங்கள். இதில் இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஷட்டில் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஏர்போர்ட்டுன்னு சொல்லலாம். டர்க்கிஷ் ஏர்லைன்ஸோட ஏர்போர்ட் இது. இந்த ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெரிய ஏர்லைன்ஸுங்க. கத்தாரில் இருக்க தோஹா, துபாயில் இருக்க எமிரேட்ஸ், அதே போல் இஸ்தான்புல்ல இருக்க டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டு. ஸோ இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஷட்டில் பஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஆக்சுவலி நம்ம ஃப்ளைட்டு இறங்கி ஒரு 15 மினிட்ஸாக வந்து இந்த ரீச் ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ் வந்து சுற்றிட்டு இருந்தது. இப்போ நம்ம வந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் ஃப்ளைட் தான். நீங்கள் நம்ம ஊரில் இண்டிகோலாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி சின்ன சைஸ் ஃப்ளைட் தான். இதுக்கப்புறம் தான் நம்ம போக போகிறது பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ளைட்டாக இருக்கும் டர்க்கிஷ் ஏர்லைன்ஸோட. ஸோ அதுக்கு தான் நம்ம போனோம் இப்போ. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து டிரான்சிஸ்ட் ஆகிட்டு மாறி போகிறோம். ஸோ ஆக்சுவலி நம்மளுக்கு டைம் இல்லை. பாருங்க. ஸோ இது ஒன் ஆஃப் தி ஜங்ஷன்ஸ். நான் உங்களுக்கு மேலே இருந்து காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு. பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. ஸோ வெயிட்டிங் ஏரியா, இது ஒன் ஆஃப் தி வெயிட்டிங் ஏரியா. இதில் எப்படி உள்ளே வந்து கார்டன் மாதிரி வளர்த்து வச்சுருக்காங்க, எப்படி வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ நம்ம இங்கே வந்து அதிக நேரம் இருக்க போகிறதில்ல. நம்ம உடனே போயிட்டு இப்போ வந்து டிரான்சிஸ்ட் ஆகணும். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஃப்ளைட் ஏறினோன்னா நம்ம காலையில் 5 மணிக்கு மும்பை ரீச் ஆகிடுவோங்க. ஒரு வழியாக 8 மாதத்துக்கு அப்புறம் திரும்பி இந்தியாவுக்கு போகிறோம். ஸோ இன்னும் 7 மணி நேரத்தில் மும்பையில் இருப்போம். ஸோ மும்பையில் இறங்கிட்டு பார்க்கலாம். Many hours later. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மும்பை ரீச் ஆகிட்டோங்க. இப்போ திரும்பி இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ண போகிறோம். ஸோ அவர் வந்து நம்மளை பிக்கப் பண்ண போகிறாரு. அதாங்க இமிக்ரேஷன் முடிச்சாச்சு, பேக்கும் எடுத்தாச்சு. ஃபைனலி எல்லாமே முடிஞ்சுது. ஆக்சுவலி வெளியே ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து உள்ள ஒய்ஃபை கனெக்ட் பண்ண முடியல. ஏன்னா என்கிட்ட சிம் கார்டு கிடையாது, அது ஓடிபி கேட்குது. ஸோ இப்போ வெளியே போயிட்டு ஃப்ரெண்டை பார்க்கணும். ஃப்ரெண்டை பார்த்து அவன் அப்படியே ரூம்லாம் புக் பண்ணி வச்சுருக்கான்.
போக வேண்டியதான். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஈவினிங் மேலே என்னோட ஃபேமிலியும் வராங்க. ஸோ அதான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னபடி 1 வீக் இங்கே தான் தங்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கே போகிறோம். ஸோ வாங்க வெளியே போயிட்டு அவன் எங்கே இருக்கான்னு தேடுவோம். ஃபைனலாக இமிக்ரேஷன் முடிச்சு பேக்லாம் எடுத்து நம்ம வந்தாச்சு. நம்ம ஃப்ரெண்டு வந்து வந்துட்டு இருக்காரு. இன்னொரு 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ அவர் வந்துட்டாருன்னா கிளம்ப வேண்டியதான். நம்மகிட்ட சிம்மும் கிடையாது, இன்டர்நெட்டும் கிடையாது. அவர் வந்தால் தான். ஸோ ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நம்ம இங்கே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு. அப்படி எப்படின்னு அவர் எப்படின்னு 20 மினிட்ஸில் வந்துடுவார். ஸோ நம்மளோட 8 மந்த்ஸ் நம்ம என்னென்ன பண்ணோம், எப்படி கிளம்பணும், எப்படி வந்தோம் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. மறுபடியும் அடுத்த vlog இல்லை அடுத்த சீரீஸில் உங்களை எல்லாரையும் நான் பார்க்குறேன். பாய்ங்க.